வணக்கம் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்க. உடலுக்கு கெடுதல் தராத ஒரு தின்பண்டத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுகிறோம். அது நம்ம பாரம்பரிய நொறுக்கு தீனியாக இருந்தால் மனசு சந்தோஷமாக இருக்கும்ல என்று கிராமத்துக்குரிய பாணியில் பேசுகிறார் கௌதமி. தன் கணவர் ஸ்டாலினுடன் இணைந்து ஆன்லைன் மூலமாக கடலை மிட்டாய் விற்பனை செய்து வருபவர்களிடம் பேசினோம். நானும் என் கணவரும் காதல் திருமணம் பண்ணினவங்க. 2 பேரும் டிகிரி முடிச்சுட்டு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தோம். மனசுக்கு நிறைவான வருமானம் கிடைச்சாலும் மனசுக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டுச்சு. நாங்கள் 2 பேரும் உட்கார்ந்து பேசினோம். வேலையை விடுறதுனால வரக்கூடிய பொருளாதார ஏற்றத்தாழ்வை, நெருக்கடியை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு பேசினோம். இப்படியே உட்கார்ந்திருந்தா வாழ்க்கையில் வளர்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும்னு தோணுச்சு. மாற்றத்தை 2 பேரும் விரும்பினோம். அப்படி ஒரு மாற்றம்தான் கார்ப்பரேட் நிறுவனத்தில் பணிபுரிந்த எங்களை கடலை மிட்டாய் பிஸ்னஸ் செய்யும் அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது. வேலையை விட்டப்ப எங்களை பார்த்து எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு நிறைய பேர் சிரித்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லத்தான் கருப்பட்டி கடலை மிட்டாய் பிஸ்னஸ் ஆன்லைன் விற்பனை ஆரம்பித்தோம். என்றபடியே கருப்பட்டி காய்ச்சுவதில் மும்முரமானார். என் கணவர் கல்யாணத்துக்கு முன்னாடியே கடலை மிட்டாய் தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தார். 2 பேரும் வேலையை விட்டதும் பிஸ்னஸில் ஈடுபட ஆரம்பித்தோம். வழக்கமாக செய்கிற கடலை மிட்டாயாக இல்லாமல் கருப்பட்டியில் கடலை மிட்டாய் செய்யலாமேன்னு ஐடியா சொன்னார். நான் அதை ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்யலாமேன்னு ஐடியா சொன்னேன். மற்றபடி அவருடைய உழைப்பு தான் முழுசும் என்று தன் கணவர் பேச வழிவிடுகிறார் கௌதமி. தொடர்ந்தார் ஸ்டாலின். படிப்பு முடித்து கோயம்புத்தூரில் வேலை பார்த்த எனக்கு அந்த சூழல் அவ்வளவா பிடிக்கலை. மனசெல்லாம் சொந்த ஊர் பற்றியே இருந்துச்சு. வீட்டுக்கு திரும்பின எனக்கு பொருளாதார நெருக்கடி உரைக்க ஆரம்பிச்சது. அப்போதான் என் அண்ணன் உணவு சார்ந்த பிஸ்னஸ் செய்ய ஐடியா கொடுத்தார். குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் செய்து கொடுக்கலாமேன்னு தோணுச்சு. சின்ன வயதிலிருந்தே எனக்கு பிடித்தமான கடலை மிட்டாயை என் பிஸ்னஸாக மாற்றும் முடிவுக்கு வந்தேன். கடலை மிட்டாய் தயாரிப்பு பற்றி எந்த முன் அனுபவமும் எனக்கு கிடையாது. ஆனால் கடலை மிட்டாய் தான் என் பிஸ்னஸ்ங்கிறதுல தெளிவாக இருந்தேன். கடலை மிட்டாய் எப்படி செய்கிறாங்கன்னு தேட பயணப்பட ஆரம்பித்தேன். நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு கட்டத்தில் அந்த பிஸ்னஸில் இறங்கி இருந்த என் நண்பரோட குடும்பத்துக்கு போய் அதை எப்படி செய்கிறாங்க அப்படின்னு இன்ச் பை இன்ச் கற்றுக்கிட்டேன். கருப்பட்டியில் கடலை மிட்டாய் செய்ய போகிறேன்னு சொன்னதும் என் ஃப்ரெண்ட் வீட்டில் சிரிச்சிட்டாங்க. வெள்ளத்தை விட கருப்பட்டி 7 மடங்கு விலை அதிகம், இது தொழிலுக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு சொன்னாங்க. ஆனால் என் குடும்பம் எனக்கு சப்போர்ட் பண்ணினாங்க. ஜெயிக்கிறோமோ இல்லையோ களத்தில் இறங்கி பார்த்துடலாம்னு முடிவு பண்ணினேன். பிஸ்னஸ் ஆரம்பித்த புதுசில் நிறைய தடுமாற்றம். விற்பனை கூட குறைவாக தான் இருந்துச்சு. மெதுவாக விற்பனை சூடு பிடிச்சது. விற்பனை எப்படி இருந்தாலும் தரத்திலேயும் சுவையிலேயும் மாற்றம் வந்துடக்கூடாதுன்னு கவனமாக இருந்தோம். கடலையை தேர்வு செய்வது, கருப்பட்டி வாங்குவது, கருப்பட்டியில் பாகு எடுப்பது, கடலை மிட்டாய் செய்வது, பேக்கிங், கொரியர்னு வீட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஆளுக்கு ஒரு வேலை பார்த்தோம். நிறைய ஆர்டர்கள் வரும் சமயத்தில் தூக்கம் இல்லாமல் இரவு பகலாக உழைப்போம். அந்த உழைப்பு தான் தாய் வழி என்ற நிறுவனமாக மாறியிருக்கு. ஒவ்வொரு ஆர்டரிலும் கஸ்டமர்களின் மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறோம். இந்த எண்ணங்கள் தான் எங்களின் வளர்ச்சிக்கு ஆரம்பமாக இருக்கிறது. லாபத்தை அதிகரிக்க உற்பத்தியை அதிகரிக்கிறோம். இப்போது மாதம் 80,000 வரை லாபம் கிடைக்கிறது. எங்களை பார்த்து கேள்வி கேட்டவர்களுக்கெல்லாம் நாங்கள் எங்கள் உழைப்பு மூலமாக பதில் கொடுத்து விட்டோம். கார்ப்பரேட் நிறுவனங்கள் தயாரிக்கும் சாக்லேட்டுகளை விட எங்கள் கருப்பட்டி கடலை மிட்டாய் விலை குறைவு, ஆனால் ஆரோக்கியம் அதிகம் என்கிறார் பெருமிதத்துடன். தமிழ் டேட்டா சேனலை பார்த்தமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தவறாம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. நன்றி.